வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம் அடைந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரவீனா. சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக கன்னியாகுமரியில் கடல் நடுவே சூரியன் உதிக்கும் இந்த அழகான காட்சியை காண்பதற்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதேபோன்று சூரியன் மறையும் காட்சியும் இங்கு மிகவும் அழகான காட்சியாக இருக்கும். இன்று வார விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரியில் சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் குவிந்தனர். இதையடுத்து கடல் நடுவே சூரியன் உதித்து வரும் அந்த அழகான ரம்மியமான காட்சியை தங்களது செல்போனில் படம் பிடித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிடுவதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதற்காக அதாவது இந்த படகு போக்குவரத்து கண்ணாடி கூண்டு பாலத்தையும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் பார்வையிட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமானது படகு சேவையும் இயக்கி வருகிறது. இந்த படகில் பயணம் சென்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று கண்ணாடி கூண்டு பாலத்தையும் பார்வையிட்டனர். இதையடுத்து கடலில் உற்சாகமாக குளியலிட்ட சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை வழங்கிய நன்றி பிரின்ஸ்.